வணக்கம். திருமந்திரத்தில் அழகான ஒரு மனிதநேய பாடல் இன்னைக்கு பார்க்கலாம். திருமந்திரத்தில் எல்லா பாடல்களுமே அழகான பாடல்கள் தான், ஆழ்ந்த கருத்துள்ள பாடல்கள் தான். அதில் சில பாடல்கள் நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 வரிகள் தான், ஆனால் அது சொல்லித்தரும் நமக்கு அழகான ஒரு வாழ்வியல் முறையை. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரைதானே. அழகான பாடல். இது நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? திருக்குறள் பாயிரவியல் தொடங்குவதே கடவுள் வாழ்த்துல தான். நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது பிள்ளையார் சுழி போட்டுட்டோ அல்லது அவங்க நம்பிக்கை சார்ந்த இறையை வணங்கிட்டோ ஆரம்பிக்கிறது பழக்கம் இல்லையா? அதன் அடிப்படையில் அந்த இறைக்கு முதல்ல ஒரு பச்சிலை வச்சு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இங்கே இறைவருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் அதை இயற்கையாக கூட எடுத்துக்கலாம். அந்த இறைக்கு நன்றி சொல்லும் ஒரு வரி தான் இந்த முதல் வரி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தெரியும் நமக்கு. இந்த உலகிற்கே முதல் அந்த இறை தானே. பெருசா கூட மெனக்கிட வேண்டாம். அந்த இறைக்கு இல்ல இயற்கைக்கு மிகவும் சுலபமா கிடைக்கிற ஒரு பச்சிலை கூட போதும் நாம் நன்றி சொல்ல. அடுத்த வரி, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அனைத்து உயிரும் அவன் படைப்பேன்னு தெளிந்தவர்களுக்கு உயிர்களிடத்துல பேதம் இருப்பதில்லை இல்லையா? அன்னைக்கு நம்ம அம்மா வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டதும் நம் மனித நேயத்திற்கு வித்துட்டது தான் இல்லையா? 3வது, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. பசித்திருப்போருக்கு அவர் பசி தீர்க்க உணவு தருவதை விட உகந்த மனிதநேயம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த பூமியில வாழ வந்துட்டோம். இங்க நமக்கு முதல்ல மிக முக்கியமானது நம் வாழ்வாதாரம் தான். அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாதவரை போய் வீடு பேரு முக்தி அப்படின்லாம் நம்ம பேசுறது நியாயம் இல்லை இல்லையா? முதல்ல பசிக்கு சோறு, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னா பாரதி. கடைசியா, யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரைதானே. கனி இருக்க காய் எதற்கு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இல்லையா? இது திருக்குறள். இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு வள்ளுவர். ஒரு கொடுஞ்சொல்லால எத்தனை உறவுகளுக்குள் முறிவு. நாம் சொல்லும் ஒவ்வொரு இன்சொல்லும் கூட ஒரு மந்திரமே. அழகான 4 வரிகள் இல்லையா? நமக்கு இந்த பாடல் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு வரியா நம்மளால படிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பொருள் புலப்படுது. உங்களுக்கு கேள்விகள் எதா இருந்தா சொல்லுங்க, கருத்துக்களை பகிரிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.